சரி பிரம்மா கவர்மெண்ட் வச்சு நடத்துகிறான்லடா அதிகாரி பூரா கேட்டுக்கோ எல்லா அதிகாரியும் பூரா நோட்டீஸ் விடுதாரு. நோட்டீஸ் விட்டாச்சு அப்படின்னா கணக்கு பிடிப்பார், விடமாட்டார் நீதி அரசர். முக்கால் சத்தியம். எப்பா சிபி ரிப்போர்ட்டு இந்த கவர்மெண்ட்டை வச்சுருக்கான் பார்த்தியா? தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டு, கேரளாவில் ஒரு கவர்மெண்ட்டு, இலங்கை சுலோனில் ஒரு கவர்மெண்ட்டு, அடுத்தாப்பில் குஜராத்தில் ஒரு கவர்மெண்ட்டு, மகாராஷ்டிராவில் இப்போ கவர்மெண்ட்டாக இப்போ நியமிக்கிறதுக்கு அங்கே வீல் சேரில் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கான். நங்கு 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 நங்குன்னு முட்டு தான் இது முட்டுறா அப்படின்ட்டு இருக்காரு. அங்கே அமைச்சரை தூக்கி வைக்கான் கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட்டு பூராமல் தாய் இந்தியா நாடு முழுவதும் கவர்மெண்ட்டை பூராமல் கோட்டார் கையில் இந்த கவர்மெண்ட்டுன்னு கையெழுத்து சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை எல்லாரும் கணக்கு போட்டு உள்ளே கொடுத்து சீல் குத்திருங்கப்பா, சீலை குத்திருங்க. சரியா? எல்லாம் ஆன்லைனில் கணக்கு ஏற்றி வச்சுருக்காருல, கணக்கு ஏற்றிட்டார், கணக்கு கொடுத்துட்டார். ஐயா சட்டப்படியாக தான் வருவார், சட்டப்படியாக தப்பு கணக்கு. ஒரு சிறு பிள்ளைகள் 5 வயசு பிள்ளை தப்பு இருந்தாலும் கணக்கு தூக்கிடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. எல்லாம் சிபி ரிப்போர்ட்டு கேட்டுக்கோ. தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் விட்டாச்சு. வார்டில் இருக்கான் பார்த்தியா, அவனுக்கும் நோட்டீஸ் விட சொல்லியாச்சு. அவன் தேர்தல் அதிகாரி தான் கொடுக்கணும். சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு உள்ளே கொடுத்துருப்பா, கொற்றார் கையில் கொடுத்துரு. அவங்களே பார்க்காட்டாலும் இந்த நோட்டீஸ் உள்ளே போச்சுன்னா கணக்கு ஐயா விட்டுருக்காரு கைலாசத்துலேருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. சரியா? ஏன்னா நீதிபதி சரியா பேர்வாதிக்கு என்ன தெரியாது. கொடுக்க வேண்டிய சிபி ரிப்போர்ட்டு எல்லாம் சிஐடி ரிப்போர்ட்டும் எல்லாம் தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற ஜட்ஜி கோட்டார் கையில் கொடுத்துரு. ஏன்னா ஜட்ஜி நம்ம அரைவாசி தான் தெரியும் உட்காந்துருக்காருன்னு, என்ன அரைவாசி தெரியாது. போய் நோட்டீஸை கொடுத்துறப்பா. எல்லா ஜட்ஜி கையிலையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நோட்டீஸை கொடுத்துரு. சரியா? இந்த மாதிரி ஐயா போட்டிருக்காரு. சிஐடி ரிப்போர்ட், சிபி எல்லாத்துக்கும் இப்போ அனைத்தும் நோட்டீஸ் விடுதார் ஐயா. கைலாசத்துலேருந்து நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து விடுதார் ஐயா. நீதி அரசர் விடுதார், ஜட்ஜி கணக்கு எழுதார் ஐயா அப்படின்னு சொல்லி உள்ளே கொடுத்துரு. சரியா? கொற்றார் கையில் கொண்டு போய் கொடுத்துரு. சரியா? கொற்றார் கையில் உள்ளே போகலை, நீதிமன்றத்துக்கு போகலை, எப்பயும் போல் அவங்களுக்கு சைட்டு அடிச்சுட்டு கொண்டு போய் நோட்டீஸை கொடு. சரியா? சும்மா காவல்துறை இல்லை சிபி ரிப்போர்ட்டு சும்மா நடன்னு உள்ளே போகாத. சரியா? மதிப்பு கொடு, மதிப்பு மரியாதை கொடு கோட்டார்களுக்கு. இந்த வழக்கறிஞர்கள் எப்படி போகிறான் பாரு, வீசிக்கிட்டே போவான். அதெல்லாம் தப்பு. நமக்கு மேலே அப்பாற்பட்ட நீதிமன்றத்தில் ஜட்ஜி ஆணும் பண்ணி இருக்காங்களா, அந்த மரியாதை கொடுக்கணும். ஏற்கனவே வெளியில் தப்பு இருந்தாலும் அதுக்கு லாயரும் நீதிபதியும் கன்சல்ட் பண்ணி பேசுவாங்க, அது வேறு. அதெல்லாம் விடு. இப்போ புது கணக்கு வந்துட்டார், புது கணக்கில் போடுதார், அடித்து துவச்சி விட்ருவார். முக்கால் சத்தியம். சிபி ரிப்போர்ட், எல்லா ரிப்போர்ட்ஸ், காவல்துறையிலேருந்து எல்லா ரிப்போர்ட் அதிகாரியும் கோட்டார் கையில் கொடுத்துறப்பா. ஐயா நோட்டீஸ் விடுதாரு. அது எதுக்கு நோட்டீஸ்? இப்போ கணக்கு வந்துகிட்டே இருக்கும். நோட்டீஸ் விடுதவனுக்கு பூரா நோட்டீஸ் விட்ருவார், திரை லோகத்தில் கணக்கு விட்ருவார். அதுக்கப்புறம் சிட்டி கிராமத்தில் செகண்டில் அடைச்சி தூக்கி நச்சு போடுவார். முக்கால் சத்தியம். சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட் 2ஆம் நம்பர் தொழிலெலாம் பார்க்கான், தெரியுமா? அவனுக்கு தெரியாதப்பா. சிஐடி ரிப்போர்ட்டு எல்லா ரிப்போர்ட்டு அதிகாரியும் பூரா இருக்க, 2ஆம் நம்பர் பார்க்கான், அதெல்லாம் உனக்கு தெரியாதப்பா. கணக்கு உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு, பார்த்தியா பார்க்கலையா? அந்த நேரம் எப்படி பிடிக்காருன்னு பார். முக்கால் சத்தியம்ப்பா. சாப்பிட்ற உணவுலேருந்து 2ஆம் நம்பராக போகுது. இதெல்லாம் செக் பண்ணலை. வேறு ஒன்றில் எம்எல்ஏ போவோம், எம்எல்ஏ இந்தா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிடும் அந்த பேப்பரை. மந்திரி போகும், கீழே வார்டில் போகும், அடுத்தாப்பில் கீழே மேலே கீழே முதலமைச்சர் போகும். அப்படியே அமைக்கி முடிச்சிருதிய புரியுதா? ஒரு பேப்பருக்காக அந்த பேப்பரை வச்சு பூமியை பாழாக்கிய பேப்பரை பிடிச்சி இப்போ நசுக்குவார். இப்போ பேப்பரால் நோட்டீஸ் விடுதார். முக்கால் சத்தியம்.